திருப்பூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. லாரியை முந்த முயன்றபோது விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழப்பு, 21 பேர் படுகாயம். அடுத்த வாரம் ஜார்க்கண்டிற்கு 2 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. PIT மெஸ்டா நிறுவனத்தின் பிளாட்டினம் விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆசிரியர்களால் 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் வரும் 19ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க கிருஷ்ணகிரி மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகளை திமுக அரசு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க தவறியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போச்சம்பள்ளி பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 8ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. காரைக்குடி அருகே சோமநாதபுரம் காவல் நிலையத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை தாக்கியதாக விசிக மாவட்ட செயலாளர் மீது புகார். காயம் ஏற்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் தற்போது வரை 39 கோடிக்கும் அதிகமானோர் புனித நீராடல். வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறும் கும்பமேளாவில் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்பு. வயதுக்குட்பட்ட மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனை த்ரிஷாவுக்கு 1 கோடி ரூபாய் அளித்த தெலுங்கானா முதலமைச்சர். உலகக்கோப்பை போட்டியில் அதிக ரன்கள் மற்றும் இறுதிப் போட்டியில் ஆட்டநாயகி விருதை வென்றதற்காக பாராட்டு. காஷ்மீரில் பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு பாதுகாப்பு படைக்கு அமித்ஷா உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல் மூலம் பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி கிடைப்பதை முடக்குமாறும் வலியுறுத்தல். ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே வெளியானது நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம். திரையரங்குகள் முன்பு நடனமாடியும் பட்டாசு வெடித்தும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். சென்னையில் நடந்த எட் ஷீரனின் இசை நிகழ்ச்சியில் சர்ப்ரைஸாக கலந்து கொண்ட AR ரஹ்மான். ஊர்வசி பாடலை எட் ஷீரன் மற்றும் AR ரஹ்மான் சேர்ந்து பாடியது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியது. ஆண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை நடத்த தயாராகி வரும் இத்தாலி. ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்டவைகளை அமைக்கும் பணி தீவிரம். ரஷ்யாவில் இருந்து கடந்த ஜனவரி மாதம் இந்தியா இறக்குமதி செய்த கச்சா எண்ணெய் அளவு 13% அதிகரிப்பு. ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகள் விதித்த நிலையில் இறக்குமதி உயர்ந்துள்ளதாக தகவல். 3 சாம்சங் தொழிலாளர் பணியிடை நீக்கம் குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை. தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.